சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம். திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சிற்கு பதிலளித்துள்ளார். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் கல்வி அமைச்சர் சொன்னார்கள் அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம். ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அந்த பணி டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார். அவ்வளவுதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி ஆசையோடு பழகி மக்களிடத்தில் நேசமாக பழகி தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.